சுவாமி வாழுங்காலத்துல சக ஞானிகள் அவர் கூட இருந்த எத்தனை ஞானிகள் கூட அவர் கூட தொடர்பு இருந்தது? எத்தனையோ ஞானிகள் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஞானிகள்னு ஒரு பெரிய ஃபாலோயர் கூட்டம் உள்ள கிருஷ்ணபிரேமி, ஞானானந்தர், அவரோட தான் சாமிக்கு நல்ல பரிச்சயம் உண்டு. ஞானானந்தர் தான் சுவாமியை ஞானானந்த பக்தர்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே. அவர் அப்போ மாயமாக இருந்தாங்க. மாயமாக சாமியை பார்க்கறதுக்காகவே திருவண்ணாமலை வந்தாங்க. ஒரு காரில் கூட்டு அழைச்சிட்டு வந்தாங்க. சாமியை பார்த்தாங்க. கோடி சாமிகளை சாமி பார்த்தாரா பார்க்கலையா தெரியல. சாமி பார்த்துருக்கலாம் போய். கோடி சாமிகள் பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. சாமி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் எங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னது. ஒரு சாக்குச்சாமின்னு ஒருத்தர் தினமும் வருவார். சாமிகிட்ட உட்காந்துருப்பார். 1 மணி நேரம் உட்காந்துருப்பார். வித்தியாசமான பூஜை முறைகள் அவர்கிட்ட இருக்கும். அவர் என்ன செய்வார், ஒரு உடஞ்ச கண்ணாடி துண்டை வச்சுக்குவார். ஒரு ஊதுபத்தியை எடுத்து குறைச்சி வச்சுக்குவார். அந்த ஊதுபத்தியினுடைய அந்த கனல் அந்த கண்ணாடியை திருப்படியாக காட்டுவார். காட்டிட்டு சாமி எழுத்தாப்புல உட்காந்துக்குவாங்க. அந்த சாமிக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி இப்படி சுற்றி காட்டுவார். சாமி அவர் கையை எப்படி வச்சுட்டு அந்த கையை சுற்றி அவர் கை எப்படி வருதோ அப்படியே வெறும் இப்படி கையை ஆட்டுவார். இவர் இப்படி 3 சுற்றுவார், அப்படி 3 சுற்றுவார். இப்படியே அந்த ஊதுபத்தி அணையின் தண்டியும் இருக்கும். இது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகும். 3/4 மணி நேரம் இந்த சம்பிரதாயம் நடக்கும். இது என்ன விதமான ஒரு சம்பிரதாயம், என்ன விதமான ஒரு பூஜை எனக்கு தெரியல. ஆனால் இது நடக்கும். நடந்து முடிஞ்ச உடனே அவரும் சிரிப்பார், சாமியும் சிரிப்பாங்க. சிரிச்சிட்டு சாமி சொல்லுவாங்க, சாமி நாளைக்கு நான் ஊருக்கு போகலாமான்னு. இது கடந்த 1 வாரமாக நடந்துக்கிட்டு இருந்தது. நான் இருந்த 1 வாரமே இது தொடர்ந்து தினமும் நடக்குது. சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சுன்னா சாமி என்னை வெளியே உட்கார சொல்லுவார். ஏன்னா அவர் சாக்குச்சாமி வந்தார்னா வெளியே நின்று 2 நிமிஷம் நிற்பார். கதவை திறக்கலைன்னா அவர் போயிடுவார். அதனால் 5 மணிக்கு சாமி போய் வெளியே உட்காந்துருந்தார் முந்தியெல்லாம். நான் வந்ததுக்கப்புறம் என்னையே வெளியே உட்கார வச்சு சாமி வந்தார்னா கதவை திறந்து விட்டோன்னா உடனே அவரை உள்ளே கூப்பிட்டு வரணும். இது நடந்தது. அவர் கடைசியாக ஒரு நாள் நாங்கள் பார்க்கும்போது சொல்லும்போது அவர் சாக்குசாமி சாமிகிட்ட கேட்டார், சாமி எல்லாருமே இந்த ஊரில் சாமி சாமினே சொல்கிறாங்க சாமி, அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொன்னோன்னே, சாமியை சாமின்னு தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லி சிரிப்பார். சாமியை சாமின்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி சிரித்த உடனே அவரும் சிரிப்பார். நாளைக்கு நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன் சாமி அப்படிம்பாரு. வேண்டாம், கொஞ்ச நாள் மழையில் இருக்கலாம் அப்படிம்பாரு சாமி. சொன்ன உடனே சரி சாமின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் நான் அந்த சாக்கு சாமியை பார்த்ததில்லை. இது அப்புறம் ஒரு சாமி வந்தார். ஒரு அரணிஜர் மட்டும் போட்டு ஒரு சாது. அவரை ஒரு காந்தியன் டிவோட்டி அவரை அழைச்சிட்டு வந்தார். அழைச்சிட்டு அவரை உட்கார வச்சு, சாமி இந்த சாமி பின்னாலே 3 நாளாக சுற்றிட்டு இருக்கேன், இது ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குது, இது மலையிலே சுற்றிக்கிட்டு இருக்கு, எங்கேயாவது படுத்துக்குது, நானும் ஏதாவது ஆகாரம் வாங்கி கொடுத்து சாப்பிடு சாமி சாப்பிடு சாமி சாப்பிடு சாமின்னா சாப்பிடவே மாட்டேங்குது. அதான் உன்கிட்ட கூட்டு வந்த சாமி, இது என்ன ஆகுமோ பயமாக இருக்குது சாமி, 3 நாள் இது ஒன்றுமே சாப்பிடாம இருக்குது, தண்ணி கூட குடிக்காமல் சும்மா இருக்குது சாமி, நீ தான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு ஒன்று. அந்த சாதுவை கைப்பிடிச்சு தாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்குவார். உட்கார வச்சுட்டு அவர் கையை தடவி கொடுத்துட்டே இருப்பார். அப்புறம் முதுகு லேசாக தடவுவார். அவரை பார்த்து லேசாக சிரிப்பார். அது வரைக்கும் உணர்ச்சியே காட்டாத அந்த சாது சாமி சிரிக்கிறத பார்த்து அவரும் சிரிப்பார். சிரித்த உடனே சாமி கேட்பார், சாமி நம்ம வாழைப்பழம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு சொன்ன உடனே என்னைய அந்த கதவு பக்கத்தில் அந்த ஒரு சீப்பு வாழைப்பழத்தை எடுத்து சொன்னார். எடுத்து வந்தேன். அதை எடுத்து சாமி ஒவ்வொன்றா உரித்து அதை பிட்டு அவர் கையில் கொடுக்க அவர் சாப்பிட்டாரு. ஒரு சீப்பு வாழைப்பழத்தையும் அவருக்கே சாமி ஊட்டி விட்டார். அவர் புழுசும் சாப்பிட்டார். இதை பார்த்து அந்த காந்தியவாதிக்கு அவ்வளோ ஒரு கோபம். ஏன் சாமி, நான் 3 நாளாக உன் பின்னாலேயே சாப்பிடு சாமி சாப்பிடு சாமி சாப்பிடு சாமின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்து தலையை திருப்பிட்டு போனியே, இப்போ மட்டும் எப்படி சாப்பிட்றீங்க அந்த சாமி கையில் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, அன்பு. இந்த ஒரே வார்த்தை தான் அவர் சொன்னது, அன்பு. சொல்லிட்டு மறுபடியும் மௌனமாகிடுவார். அதுக்கப்புறம் சாமி மறுபடியும் அவரை தலையெல்லாம் தடவி கொடுத்து சாமி கொஞ்ச காலம் இந்த மலையில் சஞ்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிப்பார். அவருக்கு அழைச்சிட்டு போங்க சொல்லுவார். அவர் அதுக்கு காந்தியனை அழைச்சிட்டு போயிடுவார். அது சடோஃபாயான அமெரிக்காவிலேருந்து ஒரு புத்த மத செயின்ட் வந்திருந்தார். அவர்கிட்ட பேசிக்கின்றது. அவர் தான் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டுவார், நீங்கள் என்ன விதமான தியானத்தை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லி கேட்பார். தியானமா
அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்லுவார், ஹியர் த ஃப்ரெண்ட்ஸ் கம், வி ஈட் டுகெதர், வி லாஃப் டுகெதர், வி ஸ்மோக் டுகெதர், தட்ஸ் ஆல் வி ஆர் டூயிங் ஹியர், நோ மெடிடேஷன் பாரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, நாங்கள் ஒன்றா உட்காந்து பேசுவோம், ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா சிகரெட் பிடிப்போம், இதான் நடக்குமே தவிர்த்து இங்கே தியானங்களெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்கே உள்ளவங்க எல்லாருமே சிரிப்பாங்க. அவர் மட்டும் அந்த சடோபாயாங்கிற அந்த ஞானி மட்டும் புத்த மத துறவி அவர் மட்டும் சொல்லுவார், ஓ இஸ் எ கோல்டன் மேன், ரொம்ப பொன்னான மனுஷர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் ஒன்று. இன்னும் எத்தனையோ சாதுக்கள், எத்தனையோ சன்னியாசிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க சுவாமிகிட்ட. ஒருத்தர் அப்படித்தான் ரிஷிகேஷ்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவரை அழைச்சிட்டு ஒரு 2 பக்தர்கள் வந்தாங்க. சுவாமி இவர் ரிஷிகேஷ்லேருந்து வந்திருக்கார் சுவாமி, உங்களை பார்க்கணும், இங்கே உள்ள ஞானிகள் யாராவது இருக்காங்களான்னு கேட்டார். உங்களை சொன்னோம், என்னை அழைச்சிட்டு போனார், அவரை அழைச்சிட்டு வந்திருக்கோம் சாமின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வைப்பாங்க. அவர் உட்காந்துருவார் ஏத்தப்பில். இது தேரடி மண்டபத்தில் நடக்குது. வந்தவர் சாமியே பார்க்குறாரு, என்னமோ சாமி அவர் எடை போடுற மாதிரி பார்க்குறாரு. சாமி எப்பயுமே நம்ம நேரடியாக பார்த்தா அவர் நம்மளை நேரடியாக பார்க்க மாட்டார், இப்படியே தலைச்சிலே ஆடிட்டே இருப்பார். நம்ம அவரை பார்க்காம நம்ம அவருடைய திருவடிகளை மட்டும் பார்த்தோம்னா அவர் நம்மளையே நேரில் பார்க்கறதுக்கு தோணும், நமக்கு உணரும், நம்ம உணர முடியும் நம்மளால். சாமியை அவரையே அந்த வந்திருந்த அந்த சாது சாமியே உற்று பார்க்கும்போது, சாமி அது வரைக்கும் தலையை ஆடிட்டே இருந்தவர் என்ன நினைச்சாலும் தெரியல, திடீர்னு நின்றுட்டு முகத்தை அவருடைய நிப்பாட்டிட்டு, ஆடுறதை நிப்பாட்டிட்டு கண்களை அகல விரிச்சார். அந்த நயனங்கள் அவ்வளோ பெரிய நயனங்கள், அவ்வளோ பெரிய விதிகள் இருக்குன்னு நான் அப்போத்தான் பார்க்குறேன் சாமிக்கு. அப்படியே அந்த சாதுவை பார்க்குறாரு. அந்த பார்வையில் நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கு, இந்த சைடில் உட்காந்துருக்கோம், அதனுடைய உக்கிரத்தை தாங்க முடியாமல் எங்கள் கண்ணெல்லாம் எரியுது. அந்த சாது அதையும் மீறி பார்த்துக்கிட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் கழித்து அவருக்கு தலையை தாழ்த்திக்குவார், உக்கிரம் தாங்க முடியாமல். அவர் தலையை தாழ்த்த உடனே மறுபடியும் சாமி அப்படியே தலையை ஆடிட்டு இருப்பார். அந்த சாது மெதுவாக எந்திரிப்பார். எந்திரிச்சு சாமிகிட்ட சாஸ்தாங்கமாக எழுந்து நமஸ்காரம் பண்ணுவார். சாமி என்னை மன்னிச்சுக்கோங்க சாமி, உங்களை சோதித்ததுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க சாமின்னு கையெடுத்து கும்பிடுவார். ஓ நீங்கள் ரிஷிகேஷ்லேருந்து வந்திருக்கீங்களா, நீங்கள் பெரிய ஞானி, இந்த பிச்சைக்காரனை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காகவே நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த பிச்சைக்காரன் தான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு சிரிப்பார். சிரித்த உடனே மறுபடியும் அவர் நமஸ்காரம் பண்ணுவார், அழுவார். அவரை சமாதானப்படுத்தி கொஞ்ச காலம் இந்த மலையில் இருங்கலாம். எல்லா சாது சன்னியாசிகள் வந்தாங்கன்னா சாமி அவங்க மலையில் கொஞ்ச காலம் வாசம் பண்ணலான்னு தான் சொல்லி அனுப்புவார். இப்படி ஒருத்தர். இன்னும் நிறையா சாதுக்கள் சன்னியாசிகள் ஏன் முன்னாலே வந்திருக்காங்க. இது சொல்லப்போனால் நிறையா வரும்.